அதாவது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்ன, ஜாமக்கோளாறுடத்தில் ஒருத்தர் நினைச்சது காரியங்கள் வெற்றி அடையணும்னா எந்த பாவம் இருக்கணும், அப்படித்தானே கேட்குறிய? ஆமாங்க. பார்த்த உடனே இப்போ ஒரு உதயாதிபதியோ இல்ல 6 இடத்தையோ வச்சு காரிய வெற்றி பார்த்த உடனே முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் கொடுக்கறது அது வந்து எதை வச்சு கொடுக்கணும்? அதாவது ஒருத்தர் சொன்ன உடனே 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் தான் என் வெற்றி ஒரு உபஜெயஸ்தானம் இல்லையா? இந்த உபஜெயம் அப்படின்னு சொன்ன உடனே 3, 6, 10, 11 இதுல 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது நிச்சயமா அவன் நினைச்ச காரியம் நடந்துருமா? இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்ட உடனே ஜாமக்கோல்ல அவன் கேட்ட கிரகமே 3ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன செஞ்சிடணும்னா தைரியம் என்ன செஞ்சிடணும், ஒரு காரிய வெற்றிக்குமோ அந்த கேட்ட கேள்விக்குள்ள அந்த காரக கிரகம் கண்டிப்பா இருக்கணுமா? இப்போ உதாரணமா ஒருத்தர் வர்றாரு, தொழிலை பத்தி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆம் பாவத்திலே சனி இருந்தாருன்னா எப்பா நீ நினைச்சது வந்து சக்சஸ் ஆகும்பா அப்படின்னு சொல்லிடணும் ஃபர்ஸ்ட். அதே 11ஆம் பாவத்தில் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்பா. 11ஆம் பாவத்திலே இருந்தா எப்படி இருக்கும்னா அவன் நினைச்சதெல்லாம் நடக்குமா? 3ஆம் பாவங்கிறது அவன் நினைக்கிறது, 11ஆம் பாவங்கிறது அவனுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகுமா? ஆனா 6ஆம் பாவத்தில் இருக்கும்போது மட்டும் என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் முயற்சி செய்யணும். 10ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சூப்பர். இது ஜாமக்கோல்ல என்ன சொல்றாங்கன்னா 10, 11 தொடர்பு இருக்கிற காரியங்கள் அத்தனையுமே சக்சஸ். 10, 11 தொடர்பு இருக்கிறது சக்சஸ், சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. மூல நூல்ல அதான் சொல்லுது, 10, 11 கனெக்ஷன் இருக்கிறவனுக்கு காரியம் ஜெயம் அப்படிங்கிறது. அந்த காரக கிரகம் நிக்குது. ஆனா வந்து இப்ப 6 இடம் வந்து 6, 8 இல்ல கவிப்பு, இந்த மாதிரி கவிப்பு வந்து 11, இப்ப வந்து 10ல வந்து அந்த காரக கிரகம் இருந்துச்சுயா, 11ல வந்து கவிப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காரியம் நடக்கிறதுல சிரமம் அப்படிங்கிற மாதிரி தான் நிச்சயமா நடக்காதுன்னு அர்த்தம். 11ஆம் பாவத்துல கவிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைக்கிறது வந்து நடக்காதுப்பான்னு சொல்லணும். அந்த கவிப்பு இல்லாம இருந்தா மட்டும்தான் அந்த வேற இடத்துல தொடர்பு கொண்டு 3, 11 மட்டும் கவிப்பு இருக்கக்கூடாது. அதாவது எந்த கேள்வி கேட்கிறார்களோ அந்த கேள்விக்குரிய கிரகமோ அல்லது கேள்விக்குரிய காரக கிரகமோ ஒண்ணும் இல்ல. 10ல சுக்கிரன் உச்சமா இருக்கு, ஒருத்தன் திருமணத்தை பத்தி கேட்க வந்திருக்கான், நீங்க என்ன சொல்லணும்? திருமணம் உடனே நடக்கும், நல்ல பெண் அமையும். சூப்பர்யா, நீ நினைச்ச காரியத்துக்கு அந்த 10ஆம் பாவத்திலே வந்துருச்சு. அதனால அந்த இதுல கர்மா, உங்க கர்மா கரெக்டா வேலை செய்யுது, உங்களுடைய செயல் நடக்குதுன்னு சொல்லணும். எப்படி பாருங்க. சரி, அந்த அதே மாதிரி 6 இடம் 10ல இப்ப உதயத்துல இருந்து 6 இடம் 10ல இருக்குனாலும் அதுவும் ஒரு சிறப்பு தானே, அப்படித்தானே? 6 இடம் இருந்துச்சுன்னா அதுதான் கேள்வியினுடைய குறிகாட்டி. ஒரு கேள்வியினுடைய குறிகாட்டி 6 இடம். ஒரு கேள்வியை விளக்கி சொல்வது 6 இடம். ஒரு கேள்வியை வந்து எப்படி இருக்குங்கிறத நாடி பிடிச்சு சொல்லுது. நாடி பிடிச்சு சொல்றது 6 இடம். 6 இடம் சொல்லுது, உதயம் சொல்ல வைக்குது, கவிப்பு வந்து தடுக்குது அல்லது பின் விளைவை சொல்லுது. இப்ப உதயத்துல வந்து 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கு, ஆனா கவிப்பு என்ன செய்யுது அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வருதுன்னா, நீ ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு, அந்த பொண்ணு பாத்துறதுக்கு நல்ல பொண்ணுதான், ஆனா உன் வீட்டுல கூட்டு குடும்பத்தோட வச்சு அந்த பொண்ணை வாழ்ந்தா பிரச்சனை வரும்னு சொல்லணும். 4ஆம் பாவம் கூட்டு குடும்பம், நீ நினைச்சது நடக்கும்பா, உனக்கு அம்மாவுக்கு பிடிக்காதுப்பா அந்த பொண்ணு, அதனால நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுனால சிறப்பு தான், ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது, நீ கூட்டு குடும்பத்துல இருக்க தனி குடித்தனம் போயிடணும். இப்ப நான் சொல்ல வருது புரியுதான்னு பாருங்க. அப்ப ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும்போது 6 இடம் நம்மளை என்ன செய்யுதுன்னா, இப்ப உதாரணமாக
உதயத்தில் ஒரு கிரகம் நிக்குது இல்லையா, அந்த உதயத்தில் நிற்கின்ற கோள்களினுடைய காரகத்துவத்தையும் அதனுடைய பாவகாரகத்தையும் விளக்கி சொல்லிட்டே இருக்கிறது தான் ஆருடம். இப்ப புரியுதா? உதயத்தில் ஏதாவது ஒரு கோள் சொல்லுங்க. உதயத்துல சூரியன். இப்ப சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சூரியன் வந்து ஆருட ஒண்ணுலயே இருக்குன்னு வச்சுக்கோங்க, உதயத்துல இருக்குன்னா அந்த சூரியன் என்ன இந்த ஆருட என்ன சொல்ல வருது? ஆருட வந்து உதயத்துல இருக்காது. ஆருட வந்து எத்தனாம் பாவத்துல இருக்குன்னு எடுக்கணும். உதயத்திலே இருக்கு, 1ஆம் இடத்திலே இருக்கு. 1ஆம் இடத்திலே ஆருடமும் இருக்கு, உதயமும் இருக்கு. உதயமும் ஆருடமும் ஒண்ணா சூரியன் இருக்கு. சூரியனை பற்றி கேட்பாருயா, தன்னை பற்றி கேட்பார். தன்னை பற்றி கேட்பாருங்கிறத விட தன்னை பற்றி தான் கேட்க போறாரு. அவருடைய கேள்வி வந்து அந்த 1ஆம் பாவம் என்ன சொல்ல வருது, அந்த 1ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஆருட என்ன சொல்ல வருது? சுயமா சிந்திச்சு கேள்வி கேட்கிறானா? சுயமா சிந்திச்சு தன்னை பற்றி ஒரு கேள்விதான் வச்சிருக்காமே அப்படின்னு காட்டு. அதே சூரியன் அங்கேயே இருக்காரு. சூரியன்னா ஆத்மா இல்லையா? சரி, அதே சூரியன் அங்க இருக்காரு, ஆரோட 2ல இருக்கு. இப்ப என்ன கேட்பாரு? குடும்பத்தை பத்தி கேட்பாரு. இந்த சூரியனுங்கிறது அந்த இடத்துல என்ன சார்? புதிய நபர் வருகை சார். இப்ப சூரியனுங்கிறது இந்த இடத்துல புதிய நபர் வருகைன்னா ஒரு ஆம்பளை பிள்ளை வரணும்னு நினைப்பானா? இல்ல. அப்படின்னா இந்த சூரியன் நிரந்தர வருமானமா? சூரியன் என்ன அர்த்தம்? நிரந்தரமான வருமானம். அப்ப நிரந்தரமான வருமானத்தை ஏற்கனவே 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கன்ஃபார்மா நிரந்தர வருமானத்தை பற்றி தான் கேள்வி கேட்பேன். அல்லது குடும்பத்தில் உள்ள அப்பாவை பத்தி கேட்பானா? குடும்பத்தில் உள்ள மூத்த மகனை பத்தி கேட்பானா? அல்லது 2ஆம் பாவத்தில் ஆருடம் இருப்பதனால வலது கண்ணை பத்தி கேட்பானா? எப்படி பாருங்க. இதே ஆரோட 3ல இருக்காரு. இப்ப என்ன சொல்லுவீங்க? சகோதரனை பத்தி கேட்பாரு. மூத்த சகோதரனை பத்தி கேட்பானா? சகோதரன்லே தம்பியிலே மூத்த தம்பி இருப்பானா அவனுக்கு? மூத்த தம்பி அப்படின்னு கேட்பான். அப்படின்னு எடுத்தான். சரி, அதே ஆருடம் 4ல இருக்கு. என்ன சொல்லுவீங்க? சொல்ல வந்த நீங்க சொல்ல வந்த சொல்லுங்க. ஐயா, ஒருத்தவங்க கேட்டாங்க. இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து இந்த இது ஆஸ்ட்ரோடாக்ல தான் கேட்டாங்க. என் கணவர் வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வருவாரா, இல்ல நான் வந்து வெளிநாட்டுல போய் அங்க போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க சார். சரி சார். இப்ப அவங்க கேட்ட கேள்வி என்ன? என் கணவர் வந்து வந்துருவாரா, கணவர் வந்து இங்க எங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு வருவாரா, இல்ல நாங்க வந்து கணவரை போய் வெளிநாட்டுல போய் பாப்போமா நானும் பையனும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இப்போ கேள்வி ஏற்றது என்னன்னா, என் கணவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, வர்றதுக்கு வாய்ப்பா இருந்தா உதயாதிபதி, இங்க பாருங்க, உதயாதிபதியோ கணவன் என்ற கிரகம் யாரு? கணவன் செவ்வாய். செவ்வாய். உதயாதிபதியோ அல்லது அந்த செவ்வாயோ 8ஆம் பாவத்தை 11ஆம் பாவத்தை தொடர்பு பெற்றால் அவர் வாபஸாக போறார், வரப்போறாருன்னு அர்த்தம். 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமோ 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் வேலை செய்தால் அவர்கள் ரிட்டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? நான் அந்த இதை எடுத்து வைக்கல. ஆனா 12ல வந்து உதயத்துக்கு 12ல கவிப்பு விழுந்துச்சு. அதனால நான் சொன்னேன் அவங்க வரமாட்டாங்க, நீங்க தான் போய் பாக்குற மாதிரி இருக்கும், ஆருடத்தை வச்சு நான் சொன்னேன். உதயத்துக்கு 12 கவிப்பாயிருச்சு கணவனுக்கு. அப்ப அவர் வந்து வரமாட்டாரு. 12ஆம் இடத்துல கவிப்புனா 12ஆம் இடம்ங்கிறது வெளி தேசம், வெளியூர், அங்க கவிப்பு இருக்கு. அப்ப என்ன பதில் சொல்லுவியா?
அதான் அவர் வந்து இப்ப கணவர் வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்தேன் அத. நான் எனக்கு அது எப்படின்னு தெரியல. கணவர் வரமாட்டாரு, நீங்க தான் போய் பாப்பீங்க அப்படின்னா, அதே மாதிரி கணவரும் வரல, நாங்க வந்து கிளம்பிட்டு இருக்கோம், எப்ப போலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க. வெரி குட். பிரச்சனை ஆமா, இருக்குன்னு ஆனா அர்த்தம். அவர் அங்கேருந்து வர்றதுக்கு வந்து 12ஆம் பாவங்கிறது அவர் அந்த விசா இதெல்லாம் இருக்குமா, அவர் கேட்குற அந்த இது இருக்குமா? அவங்க வந்து அதான் அவங்களும் அதான் சொன்னாங்க. அவங்க வந்து வர்றதுக்கு இப்ப வாய்ப்பு இல்ல, 6 மாசத்துக்கு மேல ஆகும், ஆனா நாங்க வந்து இப்ப கிளம்புற மாதிரி இருக்கோம் அப்படிங்கிற அவ்வளோதான். மாதிரி தான் சொன்னாங்க. உதயத்தில் யார் இருக்கான்னு பாருங்க. அதை உதயத்தில் நான் எடுத்து வைக்கல. அது கேட்டதோட விட்டுட்டேன். ஆனா 12ல கவிப்பு மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி. ம். இவங்க மட்டும் கேட்குறாங்க. இந்த 2 கேள்வி கேட்காம நான் வெளிநாடு போவேனா 12ல் கவிப்பு இருந்தால் அவள் போக முடியாதுல்ல. ஆமாங்க ஐயா. அவங்க அந்த இது ஒரு ஆளு கேள்வினா கண்டிப்பா போக முடியாது. ஆனா அவங்க கேட்ட கேள்வி வந்து அவங்க வருவாங்களா இல்ல நாங்க போலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 2 கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எப்பயுமே சொல்லணும் நீங்கள். ம். ஒரு கேள்வி நச்சன்னு, நாங்கள் வெளிநாடு போகலாமா, இல்லை எங்கள் வீட்டுக்கார் வந்துடுவாரா, அப்படிதான் ம். ம். அப்படின்னு சொல்லணும். சரிங்க. சரிதானா? சரிங்க. ஆனா இவங்க போற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால நான் அந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டேன். ம். 6 இடத்துக்கு நல்லா இருக்கும். உதயத்துக்கு இதா இருந்துச்சுன்னா கணவர்னு சொன்னீங்கல்ல. அந்த உதயம்னா கணவர், 6 இடம்னா மனைவி அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது 2 பேர் சம்மந்தப்பட்ட கேள்வி மட்டும் தான் பார்க்கணும். 2 பேர் சேர்ந்து உருவாக்குறது தான் பார்க்கணும். இதுக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. இது 2 பேர் சம்பந்தப்பட்ட கேள்வி தானே. 2 பேர் சேர்ந்து 2 பேர் சம்மந்தப்பட்ட கேள்வின்னா இது 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 எப்படின்னா, இதில் வந்து இதில் தனியாக பிரிச்சிடலாம் அவங்கள. யாராவது ஒரு ஆள் தானேயா போறாங்க, இங்கேயோ இல்ல அங்க இருந்து இங்கேயோ. ஒன்று தானே, இது ஒருவர் சம்மந்தப்பட்டது தானேயா. அதாவது பிரிக்க முடியாதது என்ன அப்படின்னா, 2 பேர் சேர்ந்து தான் குழந்தைய உருவாக்க போகிறாங்க, 2 பேர் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க இல்லையா. ஆனால் இப்போ 2 பேர் தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா நீங்கள் போய் ஆரோடத்தை பார்க்க வேண்டிய தேவையில்லை, 7ஆம் பாவத்தை பார்க்கணும். சரிதானா? சரிங்கய்யா. அப்போ இது வந்து ஆரோடம், இந்த சாமக்கோள் ஆரோடத்தில் ஐயா உதயத்துக்கு 7ஆம் இடம் தான் எதிராளி, ஆப்பனன்ட் பார்ட்டி. யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு கேள்வி. அப்போ ஒன்றும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு போய் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மனசில் ஒரு கேள்வி வருது, இந்த ஆஃபீஸர் புதுசாக வந்திருக்காங்க, நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. கேள்வியாளர் நீங்கள் தானே. ஆமாம். அப்போ எதிராளி யாரு? நம்ம நினைக்கிற நபர். நான் நினைக்கிற நபர். இப்போ அதையும் நீங்கள் கேள்வியாகவே இல்லாமல் பொதுவாக ஒரு கேள்வி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸர் எப்படிப்பட்டவர்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களை வந்து அந்த கேள்விக்குள்ளே நுழைக்க தேவையில்லை. ஆஃபீஸர்னா 10ஆம் பாவம், 10ஆம் பாவம் எப்படி இருக்கோ அதுதான் ஆஃபீஸர். நம்ம எப்படி எடுக்கிறோம்ங்கிறது தான் இந்த ஜாமக்கோளாரோடத்துல விஷயம். ஐயா, இது இதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்குயா. டைம் இருந்தா சொல்றேன், சொல்லுங்க. நாளைக்கு சொல்றேன். சொல்லுங்க ஐயா. 22/3/2021 மத்தியானம் 2:05 மணிக்கு 5:54 2:05 அதான் அந்த டைம்ல நானும் என் ஒய்ஃபும் ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக போயிருந்தோம் ஐயா. சரி. அப்ப ஒய்ஃபுக்கு டாக்டர் பார்க்கறதுக்காக நான் போயிருந்தோம். நான் கார்ல உட்காந்துருந்தேன். நான் இப்போ ஆர்வம் போட்டேன். சரி. போட்ட உடனே நான் சொன்னேன், டாக்டர் இப்ப இருக்க மாட்டாரு, வெளியூர் போயிருப்பாரு, நீ வேணா உள்ள போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அவங்க நம்பவே இல்லை. ஏன்னா டாக்டர் அன்னைக்குதான் அவைலபிளா இருப்பாரு. காலையில வந்து போன் பண்ணி அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. மத்தியானமா தான் நாங்க போயிருக்கோம். ஆனா அவர் இருக்க மாட்டாருன்னு நான் சொல்லிட்டேன். அந்த டேட் டைம் பாத்தீங்கன்னா 22/3/2021 மத்தியானம் 2:05 எக்ஸாக்டா சொன்ன போனா அந்த 54 மில்லி செகண்ட் ஐயா. அதுல பாத்தீங்கன்னா உதயம் பாத்தீங்கன்னா விருச்சிக உதயம். விருச்சிக உதயம். உதயம் அதுல வந்து 2 டிகிரில உதயம் ஐயா. சரி. ஆமா. கவிப்பு வந்து 25 டிகிரில விருச்சிகத்திலேயே. இன்னும் கொஞ்சம் நிறுத்தி சொல்லுங்க டேட்டா. இது அந்த வருஷம் 22
ஃபர்ஸ்ட் வருஷத்தை சொல்லுங்க. வருஷம் வருஷம் 2021. 2021. ஆமா. ஓகே. மாசம் 3வது மாசமா? ஆமா, மார்ச். சரி, அதை நீங்க இப்ப சொல்லுங்க. இதுல என்னன்னா ஒய்ஃப் வந்து உடனே என்ன பண்ணாங்க, நாங்க இங்க இருந்து கிளம்பி போயிட்டோம். போயிட்டு நான் வாசல்லையே உட்கார்ந்துருக்கேன். அவங்க உள்ள போயிட்டு அந்த கேட்டாங்க டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இந்த மாதிரி சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணாங்க, உள்ள போயிட்டு அந்த இவங்க கிட்ட கேட்டாங்க, வேற என்ன ரிசப்ஷனிஸ்ட். ஆமா, ரிசப்ஷன்ல கேட்டோன்னே இல்லைங்க டாக்டர் அர்ஜென்ட்டா திருநெல்வேலி கிளம்பி போயிட்டாரு, அவர் வரதுக்கு 2 நாள் ஆகும், ஆனா அந்த மருந்து வாங்கிக்கலாம், நீங்க என்ன மருந்து சொன்னீங்களோ அந்த மருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னா. அதையும் நான் சொல்லியிருந்தேன் சார், வெளியூர் போயிருப்பாரு, நம்ம வேற ஒருத்தரை பார்த்து மருந்து வாங்கிட்டு வருவோம். ஏன்னா உதயத்துல கேது இருக்கு, அப்ப கேது ஒன்றும் மருந்து தானங்கய்யா. ஆமா, அந்த மருந்து கிடைச்சிடும், ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு மருந்து கிடைச்சிடும். ஆறுட வேற ஏதுல இருக்கு அப்படி சொன்னா. ஆனா உதயத்துல கவிப்பு இருக்கிறதால நம்ம எதிர்பார்த்து போன விஷயம் கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்க வெளியில வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப ஜாமக்கோளுங்கிறது சத்தியம், ஆமா, ஜாமக்கோளுங்கிறது நித்தியம். அதை நீங்க பொறுமையோட படிச்சுக்கிட்டேன்னா வெற்றி. சரியா? சரி சரி சரி. இதுல யார் யார் இப்ப இருக்கிறது? ஐயா நான் சதீஷ்குமார் இருக்கேன். சரி சரி. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா, இல்ல முடிச்சுக்கலாமா? ஐயா முடிச்சுக்கலாம் ஐயா. சரி சரி. ஐயா ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நல்ல விஷயத்துக்கு